சயான் எங்க வந்துக்கிறீங்க? வெள்ளை கடற்கரைக்கு வந்துக்கிறீங்களா? வெள்ளை கடற்கரைக்கு வந்துக்கிறீங்க. வெள்ளை கடற்கரைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் ஊர்லேயும் இப்படி தானா? சரியான வெயிலுங்க. சைப்பாப்பாவால் தாங்க முடியல, அழுதுகிட்டே இருந்தாங்க. சரி நம்ம பீச்சில் போயிருந்து காற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பீச்சுக்கு போய்த்திருந்தோம். இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னு சொன்னால், நாங்கள் பீச்சுக்கு போன இடத்துலேயே என் ஹபிக்கு ஒரு வேலை, அங்கே போய் வேலையை முடிச்சுட்டு பீச்சில் போயிருக்கலாம் அப்படின்னு வந்து நாங்கள் பால் கறி, பைத்தங்காவும் கிழங்கும் போட்டு பால் கறி ஆக்கி அது கூடவே கோழிக்கறியும் ஆக்கிட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆட்டோவில் தான் போனோம். நான், எங்களோட அம்மா, எங்களோட வாப்பச்சி, சைப்பாப்பா, என் தங்கச்சி. ஹபி தான் வந்து டிரைவிங் பண்ணார். போகிற இடத்த பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. போகிட்ட அவ்வளோ காற்று. இந்த மண்குப்பான் பீச் எங்களோட வீட்டுக்கிட்டே இல்லை, கொஞ்சம் தூரம் தான். இல்லைனாலும் ஒரு 15 நிமிஷம் தேவை போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு வேலை செய்கிற இடத்துக்கு தான் போய்த்திருந்தோம். சைப்பாப்பாட கூத்த பாருங்களேன். சயான் சயான் எங்கே வந்துக்கிறீங்க? வெள்ளை கடற்கரைக்கு வந்துக்கிறீங்களா? சயான் வெள்ளை கடற்கரைக்கு வந்துக்கிறீங்க. வெள்ளை கடற்கரைக்கு அஞ்சு போடு. அஞ்சு 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 அல்லா சொல்லுங்க. எல்லாருக்கும் அல்லா சொல்லுங்க. அல்லா சொல்லுங்க. எல்லாருக்கும் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் அல்லா சொல்லுங்க. அல்லா சொல்லுங்க. ஓ அல்லா சொல்லுங்க. அல்லா சொல்லுங்க. வேமா சப்ஸ்கிரைபருக்கு அல்லா சொல்லு. இது சரி, நம்மளோட சின்ன பிள்ளை. வேமா ஏன் வெள்ளை கடற்கரைக்கு வந்துக்கிறோம்? வேலை விஷயமா வந்துக்கிறோம், மறந்தாச்சா? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா பீச்சில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போய்த்திருந்தோம். வேமா வந்தோடனே ஸ்டார்ட்டா? வீட்டை சாப்பிட்டது போதாது, புட்டு கொண்டு சாப்பிட்றாரு. பீச்சில் வச்சு சாப்பிடணுமா? பாய் 2 கொண்டு போய்த்திருந்தோம். ஒரு மரத்தை கீழே 2 பாயை போட்டுட்டு பீச்சுக்கு முன்னுக்கு இருந்து என் ஹபி சாப்பிட்டுட்டு இருந்தார். நாங்கள் சைப்பாப்பா எல்லாருமே இருந்துட்டு இருந்தோம். வெயில் வந்து கொஞ்சம் மங்கின டைம் தான் போய்த்திருந்தோம், அதனால் இருக்கிறதுக்கு இதமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல கடல் பார்க்க. சயான் சயான் யூடியூப்புக்கு வீடியோலாம் எடுத்துகிட்டு பிளெயின்லேயும் கேக்கும் சாப்பிட்டோம். ஃபேமிலி கூட அந்த பிளேஸில் இருந்து சாப்பிட அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சைப்பாப்பா வந்து காக்கச்சின்னு அடிக்கடி சொல்லுவாங்க யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு. அதனால் நிறைய காக்கச்சி நின்றுச்சு. அவர் ஆசை தீர பார்த்துட்டு இருந்தார் காக்கச்சியை. அதுக்கப்புறம் ஒரு படகு ஒன்று இருக்குதுங்க, அதில் வந்து தண்ணிக்கு முன்னுக்கே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஏறி சைப்பாப்பாவும் ஹபியும் தூங்கிட்டாங்க. நான் வந்து சும்மா இருந்து ஃபோன் பார்த்துட்டு சாங்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். எந்த சவுண்டுமே இல்லை, அமைதியாக இருந்துச்சு. சரியான காற்றா இருந்துச்சு. இது குட்டி கடை ஒன்று இருக்குது முன்னுக்கும், பீச்சுக்கு முன்னுக்கும். நம்ம இது தேவைன்னா வந்து வாங்கிக்கலாம். அங்கே டிக் பிஸ்கெட்லாம் நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறமா நைட் ஆகிடுச்சு. நைட் ஆனதுக்கு அப்புறமா வந்து சூரியன் மறைகிற காட்சி வந்து அப்படியே தெரியும். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிற. ஷார்ட்ஸ் மினி விலாகுக்கு நல்லா சப்போர்ட் தாரீங்க, அதே மாதிரி லாங் வீடியோக்கும் வந்து சப்போர்ட் தாங்க கைஸ். ஓகே, என்எஸ் ஃபேமிலி சேனலை வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.